நாம் இப்போ யூஎஸில் கிளம்பி ஹாஃப் மூன் பேங்கிற ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க இந்த பீச்சு, செம்ம அழகாக இருக்குங்க பார்க்க. வாவ். பீச்சுக்குள்ளே வந்திருக்கோம். பீச்சை பக்கத்தில் பார்க்கலான்னு சொல்லிட்டேன். என்ன மக்களே, காலையிலே வந்து நேச்சரை காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நாம் இப்போ யூஎஸில் கிளம்பி ஹாஃப் மூன் பேங்கிற ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இது வந்து நேச்சர் பியூட்டின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்பாட்டை. வாங்க போவோம், அந்த ஸ்பாட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக ரெயின் இருக்குது, பார்ப்போம். அந்த ஸ்பாட்டில் ரெயின் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்மளோட டாக்டர் நயனிகா ஹஸ் ஜாயின்ட் ஹர் டுடே. நாம் அவங்களோட தான் போயிட்டுருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க எங்களோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள், அந்த ஸ்பாட்டுக்கு போய் நான் என்னங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஹாஃப் மூன் பே வந்து இட் இஸ் அ பே ஏரியா, ஃபுல் ஆஃப் நேச்சர் சீனரிஸ் சொல்லியிருக்காங்க. வாங்க அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், நம்ம பார்ப்போம். பாருங்கள், போயிட்டுருக்கோம். லேண்ட்ஸ்கேப்பிங் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ மூவிங் டுவர்ட்ஸ் ஹாஃப் மூன் பே. இங்கே பாருங்கள் கீழே. வாவ், ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள். இதுலேருந்து ரோட்ஸ் பார்க்குறோம். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள் லேண்ட்ஸ்கேப், செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லைங்க, செம்ம பியூட்டிஃபுல். வாவ், என்ன திடீர்னு பிளெயின்ஸ் பார்த்து வந்துட்டு இருந்தோம், திடீர்னு மவுண்டன் பார்க்குறீங்களா? இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவே அப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. பிளெயின்ஸ், ஹில்ஸ், அப்படியே சீஷோர், சான்ஸே இல்லைங்க. பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்புங்க. ஸோ ரைட் நோ வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஹாஃப் மூன் பே. ஹாஃப் மூன் பே சைடு தான் போயிட்டுருக்கோம். வாங்க ஹாஃப் மூன் பே போய் பார்ப்போம் எப்படி இருக்காங்க சீனரிஸ்ன்னு. போகிற வழி எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாவ், எப்படி இருக்குது பாருங்கள் லேண்ட்ஸ்கேப், செம்மையாக அமைஞ்சிருக்கு. நம்ம ஹாஃப் மூன் பே ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஹாஃப் மூன் பே டவுன் டவுனு. எப்படி இருக்குது பாருங்கள் டவுன் டவுனு. யூஎஸில் எல்லா இடமுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படி இருக்குது ஷாப்ஸ் எல்லாம் பாருங்கள். Half Moon Bay. வந்துட்டோங்க, நாங்கள் ஹாஃப் மூன் பேக்கு வந்துட்டோம்.
பாருங்கள் பீச் ஓரமாக வீடுங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓஷன் வியூ டிரைவிங் ரேஞ்ச். ஹார்ஸ் டேபிள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். வீடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இங்கே அமைச்சிருக்காங்க. சீஷோர் உரமாக இருக்கிற வீடுங்கள்லாம் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. வந்துட்டோம் ஓஷனுக்கு. வாவ், நாம் இப்போ ஹாஃப் மூன் பே தான் வந்திருக்கோம். லைட்டாக மழை தூரிகிட்ருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டுருக்கேன். வாங்க அப்படியே உள்ளே போவோம். பேக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, சான்ஸ் இல்லைங்க. பியூட்டிஃபுல் பீச் இருக்குங்க. ஷோ, செம்ம அழகான பீச்சுங்க. இங்கே எதிர்பார்க்கவே இல்லை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இவ்வளோ அழகான ஒரு பீச் இருக்கும் அப்படின்ட்டு. அழகாக பாதை போட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒயிட் சாண்ட் பீச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஐயோ, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஹை டைடு ஷோரு தெரியுங்க உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்க இந்த பீச்சு. செம்ம அழகாக இருக்குங்க பார்க்க. வாவ், எவ்வளோ லென்த்தி பீச் பாருங்க. எவ்வளோ லென்த்து. மழை மட்டும் இல்லைண்ணா, இங்கே நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். லைட்டாக மழை தூரிட்டுருக்கு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலாக வந்து தண்ணி ஓடிய அந்த பாதை. பீச்சை பாருங்கள். ஃபஸ்ட் டைம் யூஎஸில் வந்து ஒரு பீச் ஷோரு பீச்சில் வந்து நிற்கிறோம். எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் இந்த பீச். வாவ், இந்த குட்டி பறவை பாருங்கள். இங்கிட்ட எங்கிட்ட அழகாக ஓடிட்டுருக்கு. செம்மலாம் இருக்குங்க பீச்சில். நாம் இப்போ ஹாஃப் மூன் பேல இருக்கோம். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் உள்ள ஹாஃப் மூன் பேல. பீ ஏரியா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது இந்த இடம். சிலு 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 சிலுன்னு காற்று அடிக்குது பயங்கரமாக. கையெல்லாம் விரைச்சி போகுது. பட் அருமையான ஸ்பாட்டுங்க. சம்மரில் இந்த ஸ்பாட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது. சீஷோரு ஃபுல்லாகவே ஒயிட் சாண்டு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் வந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு சீஷோரை பார்க்குறேன். வாங்க அப்படியே மேலே போவோம். பாருங்கள், உட்கார்றதுக்கெல்லாம் அழகாக ஸ்பாட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. ஃபுல் தரையெல்லாம் பாருங்கள். இங்கேருந்து மேலேருந்து பார்ப்போம் ஒரு ஃபுல் வியூவை. இந்த பீச்சில் இன்றைக்கி யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். மண்டே இன்னைக்கு. நம்ம மட்டும்தான் டூரிஸ்ட் நினைக்கிறேன் இன்றைக்கி. மேலேருந்து பாருங்கள் வியூவை, பீச்சோட வியூவை. சான்ஸெல்லாம் இருக்குது. எவ்வளோ லென்த்து பாருங்கள் இந்த பீச்சு. அப்படியே போயிட்டே இருக்குது அந்த மழை வரைக்கும். இந்த கலிஃபோர்னியாவே ஒரு நல்ல நில அமைப்புங்க. அதாவது பிளெயின்ஸும் இருக்குது, ஹில்லி ஏரியாவும் இருக்குது, சீஷோரும் இருக்குது. பார்த்த உயர்ந்த இடம் இது. நம்ம ஊர் கேரளா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கேரளாவில் எப்படி பிளெயின்ஸும் இருக்குது, ஹில்லி ஏரியாவும் இருக்குது, ப்ளஸ் சீஷோர் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது இப்போ கலிஃபோர்னியா. சான்ஸே இல்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிளைமேட் வெதர் செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ.
லைட்லாம் போட்டு அழகாக செட் பண்ணியிருக்காங்க வுட்லேயே. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சென்டர் இருக்குது, வாங்க பார்க்கலாம். குட் மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நாம் இப்போ ஹாஃப் மூன் பேக்கு தான் வந்திருக்கிறோம். ஹாஃப் மூன் பேயோட விசிட்டர் சென்டரில் தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள் இந்த லொக்கேஷனை, இந்த லேண்ட்ஸ்கேப் என்னமா இருக்கு பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட்டை வியூவு என்ன ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காங்க பாருங்க இந்த ஸ்ட்ரீட்டை. வா சைடில் வீடுங்கெல்லாம் பாருங்கள். அவங்களும் எஃபோர்ட் போட்டு தான் வந்துட்டுருக்குங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. சாரி, ஃபுல்லாக மழையில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியல. காரில் உட்காந்து தான் காட்டிகிட்ருக்கேன். பார்ப்போம், கொஞ்சம் மழை விட்டுருச்சு. வெயில் அடிக்குது பயங்கரமாக. கொஞ்சம் வெயில் அடிக்கும்போது மழை விட்டுருச்சுன்னா கொஞ்சம் இறங்கி பார்க்கலாம். நம்ம இப்போ ஹைவே 1 தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த ரோடு வந்து பயங்கர சீனிக்காக இருக்குமா. அன்ஃபார்ச்சுனேட்லி மழை பெஞ்சிட்ருக்கு. பார்ப்போம், உங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. பாருங்கள், இதுதான் ஹைவே 1 போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு லென்த்தி ஹைவே. போ சீனரிஸ் பயங்கரமாக இருக்கும் இந்த ரூட்டில். ஸோ நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வருவோம். திரும்பி மழை விட்டுருச்சுன்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு நம்ம போகலாம். பாருங்கள் இந்த ரோட் சைடு தான் என்னவா இருக்குங்க. ஃபுல்லாக பச்சை பசேன்னு அப்படியே க்ரீனிஷாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. பொறுத்துறை அதில் வீடுங்க பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருக்காங்க. லொக்கேஷனு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கோஸ்டல் ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே க்ளவுட்ஸ் எல்லாம் மூடி செம்ம சூப்பராக இருக்குது. இந்த ஹாஃப் மூன் பே வந்து ஆக்சுவலாக ஒரு சார்மிங் கோஸ்டல் ஏரியாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 28லேருந்து 40 மைல் வரைக்கும் இது இருக்குது. இது வந்து இனிஷியலாக வந்து ஸ்பானிஷ் டவுனாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக 1840 தான் இதை கண்டுபிடிச்சாங்க இந்த இடத்த. இங்கே வந்து முதல்ல விவசாயிகள்லாம் பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த கோஸ்டலுக்கு வரப்போ, ஸ்பானிஷ் வரப்போ. அப்போ வந்து இது ஸ்பானிஷோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. 1959 வருடம் இது வந்து அமெரிக்கா இன்கார்பரேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு 11,000லேருந்து 12,000 ஃபேமிலிங்க இருக்காங்கங்க, ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது வந்து அவ்வளோ அமைதியாக சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கடற்கரை ஓரம் அவ்வளோ அழகாக அமைதியாக அமைஞ்ச இடங்க இது. சுற்றி பாருங்கள், மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது, மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியலாக இந்த இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கிறதுக்கு இந்த இடமே ஒரு உதாரணம். அவ்வளோ அழகாக பச்சை பசேர்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, வீடுங்கள்லாம் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. வாங்க பார்ப்போம். அப்படியே போயிட்டுருக்கோம் பாருங்கள், எப்படி அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். மலைகளுக்கு நடுவில் இந்த பாதை அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. அப்படியே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பசிபிக் கடல் ஓரத்தில் தான் இருக்குது. முதலே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள் பசிபிக் கடலை செம்ம அழகாக இருக்குங்க. இருங்க இங்கே நிறுத்தி இந்த பசிபிக் கடலை உங்களுக்கு காட்டுறேன். இதோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு போவோம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நமக்கு மெடிட்டேரியன் கிளைமேட் தாங்க. மெடிட்டேரியன் கிளைமேட்னா உங்களுக்கே தெரியும், மழை வந்து அதிகமாக இந்த இடத்துல பெய்யும். அந்த அளவுக்கு இந்த இடம் ஈரப்பதம் ஜாஸ்தி உள்ள ஸ்பாட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த ஓஷன் ப்ரீஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃபுல்லாக காற்று எப்போ அடிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஹாஃப் மூன் பேல தாங்க ஒயிட் சாண்ட் பீச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 4 மைலுக்கு இருக்குங்க இந்த ஒயிட் சாண்ட் பீச்சு. இந்த சாண்டு ஃபுல்லாகவே வெள்ளை கலரில் உள்ள சாண்டு. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். முக்கியமாக காலை நேரத்துங்களையும் மாலை நேரங்களையும் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பரான ஸ்பாட்டுங்க. இந்த பாருங்கள் ஒயிட் சாண்ட் பீச்சு பார்த்துருங்க. இந்த பீச்சு இந்த எண்ட்லேருந்து அப்படியே ரைட் எண்டு வரைக்கும் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. பசிபிக் கடலோட அழகை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காற்று சும்மா பயங்கரமாக வந்துட்டுருக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சீ ஃபுட்ஸ்லாம் நிறைய இந்த ஓரத்தில் கொஞ்சம் தூரம் நம்ம போனாக்க சீ ஃபுட்டோடைய ஷாப்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ இந்த கடற்கரை ஓரத்துலேயே உட்காந்து நாம் சீ ஃபுட்ஸோட டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். அந்தளவுக்கு இங்கே நிறைய கடைகள்லாம் திறந்துருக்காங்க. நம்ம இன்னும் ப்ரொசீட் பண்ணி முன்னாடி போவோம். போகிற வழியில் உங்களுக்கு கடைகள்லாம் காட்டுறேன். இந்த ஒயிட் சாண்ட் பீச் பாருங்கள், என்ன அழகு பாருங்கள்.
செம்மையாக இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற மொபைலில் அலை வந்து எப்படி மோதுது பாருங்கள். அந்த பாறைகள் எல்லாம் எப்படி அரிச்சிருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள் ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க உள்ள. ஃபாரினர்ஸும் சொல்லக்கூடாது, லோக்கல் பீப்புள் இருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். நாம் இருக்கிறதே இப்போ அமெரிக்காவில் தான் இருக்கோம். அங்கே பாருங்கள் என்ன அழகுங்க, சரியான பியூட்டிஃபுல் பீச்சுங்க. கண்டிப்பாக சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்தால் இந்த இயற்கை அழகு மிக்க இந்த கடலை பார்க்க மறந்துடாதீங்க. முக்கியமாக இந்த கடற்கரை ஓரத்தில் அழகாக ரோடு போட்டிருக்காங்க. நீங்கள் அழகாக காரில் ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். இந்த இயற்கையெல்லாம் ரசிக்கிட்டே போகலாம். இந்த பீச்சும் நீங்கள் காலை நேரங்கள்லையும் மாலை நேரங்கள்லையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க இந்த பீச்சை. நல்லா சூப்பராக உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. காற்று சும்மா சிலுன்னு அடிக்குது. காற்றோட வேகத்தை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க சவுண்ட்லேயே. அவ்வளோ பயங்கரமாக காற்றடிக்குது. வாங்க நம்ம அடுத்தது இங்கேருந்து ப்ரொசீட் பண்ணி போவோம் அப்படின்னோம். அந்த பாருங்கள் அந்த மலைகள்லாம் என்ன அழகுங்க. இந்த மலைகளை ஒட்டி தான் இந்த கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கு. ஃபுல்லாக அவ்வளோ அமைதியான ஒரு இடத்துல அழகாக ஒரு சீஷோர் ரைடு போகணும் அப்படின்னா காரை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துடுங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ டவுன்லேருந்து அப்படியே அவுட்ரு வந்தீங்கன்னா இந்த கடற்கரை ஓரத்தில் உங்களுக்கு அழகான ஒரு ரைடு காத்துட்ருக்கு. பாருங்கள். எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். பாறைகள் மலைக்கு ஓரத்தில் அப்படியே இந்த ரோடை விட்டு கீழே இறங்குனா கடல். அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க இந்த ரோடை. அப்படியே மலைகளை ஒரு ஓரமாக ஸ்லைஸ் பண்ணி ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அதோட க்ரிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே கீழே இறங்குனீங்கன்னா கடலுங்க. எவ்வளோ அழகாக மலை ஓரத்தில் அப்படியே வளைஞ்சு போகுது. கடற்கரை கீழே இருக்குது, மேலே மலை ஓரத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அழகான ஒரு ஸ்பாட்டு. மலைகளுக்கு நடுவில் அப்படியே குறுக்க அமைச்சிருக்காங்க இந்த ரோடை. சுற்றி பாருங்கள் எவ்வளோ மரங்கள் அழகாக அமைச்சிருக்காங்க இந்த இடத்த. அப்படியே கடற்கரை காற்றுல நாம் அப்படியே கண்ணாடியை திறந்து விட்டு போயிட்டுருக்குறோம். அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த ரோட்டில் போகிறதுக்கு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள் ஒரு டனல் வருது. நம்ம டனலுக்குள்ளே தான் போக போகிறோம். பாருங்கள் எவ்வளோ லென்த்தான டனல் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே பிரிட்ஜு பாருங்க, எவ்வளோ பெரிய பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க. அப்படியே நாம் மலைக்கு இந்த பக்கம் வந்துட்டோங்க, கடலுக்கு ஆப்போசிட் சைடில். இந்த மலை அப்படியே சுற்றி தான் போகுது. உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நாம் இங்கே வரத்துக்கு ரைட் டைம் வந்து அக்டோபரில் தாங்க. அக்டோபரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீசனு. வாங்க. ஆனால் முக்கியமாக வரப்போ ஈவினிங் ஹவர்ஸில் வந்துடாதீங்க. டிராஃபிக் ரொம்ப பீக்காக இருக்குமா. அதனால் காலைக்கும் நடுவுலைக்கும் உள்ள மிட் டைமில் வாங்க, உங்களுக்கு டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே திரும்பி சுற்றி நம்ம கடற்கரை சைடு வந்துட்டோங்க. இப்போ அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரோட்ஸ் எல்லாம். அவ்வளோ அழகுங்க. அப்படியே அழகாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பீச்சுக்குள்ளே வந்திருக்கோம். பீச்சை பக்கத்தில் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலேருந்து பார்த்தோம், கிளிஃப் மேலேருந்து பார்த்தோம். அந்த பீச்சை இங்கே பக்கத்துலேருந்து பார்க்கலான்னு எப்படி அமைஞ்சிருக்கு. கல்லாம் இருக்குது, ஃபுல்லாங்கல். ஒவ்வொரு கல் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்படியே பாருங்கள் பீச்சை ஒட்டி ரோடு. பீச் செம்ம சூப்பராக இருக்குல்ல. அப்படியே பார்க்குறதுக்கு வாவ். நேச்சர் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த லொக்கேஷன். அந்த பீச் அளவுக்கு நீட்டாக இல்லை, அது சூப்பராக இருந்தது. இல்லை அது ஒயிட் சாண்டில் இருந்தது.
vlog ஒன்று இருக்கும். நம்மளோட டாக்டர் நயனிகா ஹியர். இன்றைக்கி அவங்களுக்கு லீவு, அதனால் அவங்க நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே. ஸோ அவங்களோட அன்றைக்கி லீவ் இருந்ததுனால நம்ம அவங்க கூட வர கேட்க வாய்ப்பு கிடைச்சிது. இந்த பீச் சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு. சான்ஸே இல்லைங்க. இந்த பீச் சைடு ஒரு ரைடு வாங்க, கண்டிப்பாக வந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரோட்ஸ் அப்படியே பீச்சை ஒட்டியே தான் போகுது. எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த கலிஃபோர்னியா பீச். இந்த ஊர் பேர் பசிஃபிக்கா. ஸோ ஹாஃப் மூன் பேர்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஹைவேலேயே டுவர்ட்ஸ் நார்த்தன் சைடு இந்த பீச்சை பார்க்கலாம். இந்த ஊர் பேர் வந்து பசிஃபிக்கா. நம்ம அப்படியே திரும்பி போயிட்டுருக்கோங்க. இப்போ தான் இங்கே ஒரு லோக்கல்ஸில் கேட்டேன், அக்டோபரில் இங்கே ஒரு பம்கின் ஃபெஸ்டிவல் நடக்குமாங்க. அப்போ வந்து பயங்கர விசேஷமாக, கண்டிப்பாக அந்த பம்கின் ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணிடாதீங்க அக்டோபரில். இப்போ நம்ம ஒரு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பாருங்கள் பிரிட்ஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஒரு டனல் வருது, டனலுக்குள்ளே தான் என்ட்ராக போகிறோம். இந்த டனல் வழியாக தான் நம்ம முதல்ல வந்தோம், அந்த சைடில் வந்தோம். இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். வாங்க அப்படியே டனலுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம வந்திருக்க இடத்த பார்க்குறீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பாட்டு. செம்ம பிரம்மாண்டமான ஒரு இடம். அப்படியே திருப்புறேன் பாருங்கள், இங்கே ஒரு கிளிஃப் இருக்குது. என்ன அழகாக அமைஞ்சிருக்கு இந்த கிளிஃப், சான்ஸே இல்லைங்க. அப்படியே ஒரு எட்ஜில் கடல் அரிச்சு தண்ணி அப்படியே உள்ளே வந்திருக்கு. பார்க்குறதுக்கு இந்த இடம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஒரு ஓரத்தில் பசிபிக் கடல், பயங்கர ஆக்ரோஷமான பசிபிக் கடல்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ரோஷமான பசிபிக் கடல் ஓரத்தில் ஒரு கிளிஃபில் கடல் அரிப்பாகி அப்படியே உள்ளே வந்திருக்கு. இந்த இடத்துலேருந்து இந்த கடலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க, சான்ஸே கிடையாதுங்க. பசிபிக் பெருங்கடல் இருந்து பாருங்க. இப்படியே போனோம்னா நம்ம ஆஸ்திரேலியா போயிடலாங்க. இந்த பசிபிக் ஓஷனுடைய சீல ட்ராவல் பண்ணிங்கன்னா ஆஸ்திரேலியா போய் சேர்ந்துடலாம். காற்று எதிர்த்து நம்ம போகணும், அவ்வளோதான். ஸோ பார்க்கலாம். இது வந்து இந்த டன்னலை விட்டு வெளியில் வந்தோடனே ஒரு பாயிண்ட் இருக்குது, வியூ பாயிண்ட்டு. அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க போவோம். அப்படியே வந்து ஷோரை ஒட்டியே ட்ரைவ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஸ்பாட்டு. ஸோ சீஷோர் ஒட்டி ட்ரைவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்க. அந்த ஹாஃப் மூன் பேலேருந்து அப்படியே வந்துட வேண்டியதான். நீங்கள் பசிஃபிக்காவை நோக்கி வரணும், அவ்வளோதான். அப்படியே நம்ம போன பாதையில் தாங்க ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், கடற்கரை ஓரமாக தான் இந்த ரோடு அமைஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? முதல்ல நம்ம ரைட் சைட் போட்டிருந்தோம், அதனால் பாறை ஓரமாக போயிட்டு இருந்தோம் காரில். இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கடற்கரை காற்றை வாங்கிட்டு அப்படியே ஒரு டிரைவ் என்ன அழகாக இருக்கும். நைட்டில், அது ஈவினிங்கில் நைட்டில் என்ஜாய் பண்ணிங்கன்னா அப்படியே டிரைவை செம்ம அழகாக இருக்குங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், ஒரு நாள் பயணம். எப்படி இருக்கு பாருங்க இந்த ரோடு. இங்க பாருங்க சோரை. இந்த சைடு ரைடு செம்ம அழகா இருக்குங்க. கார் ரைடு வந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சீனரிஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஃப்ளவர்ஸ்
நர்சரிங்க, ஃபுல்லாக செடியெலாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக செடி ஃப்ளவர்ஸ் எல்லாம். ஓ, இங்கே பாருங்க பம்கின். இங்கே பாருங்க பம்கின் விளையுது பாருங்க செடியில். வா, ஃபுல்லாக பம்கின் ஃபார்ம். எப்படிங்க இருந்துச்சு இந்த ரைடு? உங்களுக்கு இந்த கடற்கரை ஓரம் பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே. இந்த சைடு வந்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அப்படியே இந்த பீச் ஓரம் வந்துடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் இந்த பீஸ்ஃபுல்லான சீஷோரை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கடற்கரை ஓரத்தை ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ பீச்சை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட நம்ம இந்த vlog முடிச்சுப்போம். நம்மளோட அமெரிக்காவோட அடுத்தடுத்த vlog உங்களுக்கு வந்து சேரணும்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். பாய். ஆமாம், இந்த 17 மைல் டிரைவில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அப்படியே பாருங்கள் கால்ஃப் கோட்டை என்ன அழகாக இருக்குண்ணே. எவ்வளோ அழகாக இருக்குண்ணே. போகிறேன் விக்ஸன் போகிற பாதை பாருங்க என்ன அழகாக இருக்கும். நாம் இந்த ஃபேமஸ் பிக்ஸர் பிரிட்ஜு தான் பார்க்க வந்திருக்கிறோம்.